எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s கிட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஷி, நம்ம சேனல் நேம் வியோ 90s கிட். ஸோ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ. நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு தான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹேர் ஸ்மூத்னிங் வீடியோ பார்க்குறது அப்படின்னா நான் ஹார்ட்டில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே ரிசல்ட் இருக்குது. நீங்கள் அது வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும், ஹேர் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறதுக்கான க்ரீம் ஆர் பேஸ்ட் அது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட். இது நான் அரை மூடி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் ஹேர் லென்த் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், ஆலோவேரா ஜெல். நீங்கள் வீட்டில் கிடைக்கிற, அதாவது வீட்டில் வளர செடியோட ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜெல் ஐட்டம் எடுத்திருக்கேன். அண்ட் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, லெமன் ஜூஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலெல்லாம் போட்டுக்கோங்க. பால் எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதில் நான் வந்து ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மில்க்கு. ஸோ நம்ம இந்த மில்க் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு தேங்காய் பால். ஸோ இப்போது மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைச்சிட்டோம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு வடிகட்டி, நாங்கள் வடிகட்டி தான் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு அரைச்ச தேங்காய் அதில் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு பால்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பால். ஏன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்படி செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வர பால். ஓகே. ஸோ இப்போ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், அண்ட் ஹேரில் இருக்க ஆயிலெல்லாம் எக்ஸெக்ட் பண்ணும். ஸோ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அண்ட் ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவான ஒன்று, ஹேருக்கு ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் ஆகும். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேருக்கு ஒரு நல்ல ஃபுட்டுன்னு சொல்லலாம் கேஸ்டர் ஆயிலை. ஃபைனலாக லைம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் லைம் தான் எடுத்திருக்கேன், அதை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. லைமு, கார்ன்ஃப்ளவர் அண்ட் தேங்காய் பால் மூணுமே பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் ஆகிறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹாட் பேன் இல்லைன்னா கடாயில் போட்டு இதை கொஞ்சம் நேரம் சூட் பண்ண போகிறோம், கொஞ்சம் திக்கு பேஸ்ட்டாக வர வரைக்கும். ஏன்னா அப்போ தான் ஹேரில் நல்லா ஸ்டிக் ஆகும், ஒட்டும், நல்லா ஒட்டி கொஞ்சம் கீழே வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். ஹாட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். ஊற்றுனதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல.
ஸோ இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. அடுப்புலேருந்து எடுத்ததும் சூடாக வந்து தலையில் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் டிஷர்ட் போட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னாடி. ஏன்னா ஸ்வெட் ஆகும்போது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாசமாகிடும். ஸோ இது வந்து எங்கள் அண்ணனோட டிஷர்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ தலையை வந்துட்டு சிக் எடுக்கணும். நான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்மூத்லிங் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டோம். நான் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் ஐ கார்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நான் தலை குளிச்சு மினிமம் ஒரு 3 டேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 2 டேஸ் ஆகிடும். சரி பார்த்தீங்கன்னா சிக்காக இருக்குது. கொஞ்சம் சிக் எடுத்துக்கலாம். எதுவுமே நம்ம எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக் எடுத்துக்கோங்க. அப்போதான் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அந்த எல்லா ஹேருக்கும் செப்பரேட் ஆகும். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஹேரில் தலையில் கொஞ்சம் ஆயில் வந்துட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நான் ஆயிலே அப்ளை பண்ணல. எல்லாமே எனக்கு நிறைய ஆயில் இருக்குது. நேச்சுரல் ஆயில். எப்பவுமே வந்து நீங்கள் சீப் யூஸ் பண்ணுறதாங்க இந்த மாதிரி உட்டன் சீப் யூஸ் பண்ணுங்கள். உட்டன் ஃபுட் யூஸ் பண்ணுங்கள். வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆறும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ சிக் எடுத்ததும் இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 2 பார்ட்ஸாக நேரு வகுடாக எடுத்து இப்படி பிரிச்சுக்கோங்க. இதை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். வர நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு க்ரீம் மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கேப்பில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. எந்த ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணிக்கோங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ரூட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். எல்லா ஹேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி அப்போ பண்ணுங்க. சரி வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோம் எடுத்து நல்லா அப்படி பண்ணிக்கோங்க. எல்லா ஹேருக்குமே ஸ்ப்ரெட் ஆகணும். சீப் அடிச்சு நல்லா வாடிக்கோங்க. சீப் வச்சு வாடணும். சீப்பில் கொஞ்சம் வரதான் செய்யும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் நெக்ஸ்ட் சைட் போகலாம். நெக்ஸ்ட் சைடு அப்ளை பண்ணிவிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே அப்ளை பண்ணிட்டேன். இது கெட்டப்பில் பார்க்கறதுக்கு குட்டி சத்தா மாதிரி தான் இருக்கேன். எனக்கே தெரியும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆச்சும் இது கண்டிப்பாக ஹேரில் செட் ஆகணும். அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 1 hourக்கு அப்புறம் வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது வந்து நேச்சுரல் ஸ்ட்ரெயிட் என்னோடய ஹேரு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ணல. நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. நான் வந்து அயனிங் கூட பண்ண மாட்டேன் அவ்வளோவா. எப்போயாச்சும் தான் பண்ணுவேன். பட் இவ பண்ணலை. நேச்சுரலாகவே எப்படி தான் இருக்குது. இது பார்த்தா நல்ல ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னாக்கா இது லாக்டவுன் தான். பட் இருந்தாலும் போவீங்கல்ல, அப்போது பண்ணிவிட்டு போகலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.